அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ 2021 தேர்வு எப்பொழுது வெளிவரும் அப்படின்ட்டு எல்லாருமே காத்துட்ருக்காங்க. ஏன்னா இந்த தேர்வு ஒரு பல்க் போஸ்டிங் போடக்கூடிய தேர்வு. மற்ற தேர்வுகளை காட்டிலும் மிக அதிக அளவில் வேக்கன்சி வரும். குவாலிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் அப்படிங்கும்போது இன்னும் எல்லாருடைய பார்வையும் குரூப் 4 நோக்கி தான் இருக்குது. எப்போது எக்ஸாம் வரும் கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ தான். இப்போ எலெக்ஷனுக்கு முன்பே நிச்சயம் குரூப் 4 தேர்வு நடைபெறும். ஓகேங்களா, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்போ கொரோனா ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்கிறதால நிச்சயம் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வெளியிட முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. அதனால் வேக்கன்சி பார்த்திங்கன்னா இந்த முறை எவ்வளோ வரும் அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறது. இந்த முறை இது வரைக்கும் இல்லாத காட்டிலும் பல மடங்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ 32 மாவட்டங்களிலிருந்து 39 உயர்த்தினது, தாலுக்காக்கள் பிரித்தது, ஸ்கூல்ஸ் அப்கிரேட் ஆனது. இப்போ பல்வேறு அதேபோல் பஞ்சாயத்து இதேபோல் விஏஓ ஏற்கனவே ரிட்டையர்மெண்ட்ஸ் ஆனது உங்களுக்கு தெரியும். அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடில் இருக்கிறவங்க அப்படிங்கும்போது இப்போ பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகள் உருவாகி இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த முறை எப்பயும் இல்லாத அளவு காட்டிலும் இந்த ஆண்டு இப்போ வரக்கூடிய தேர்வில் மிக அதிக அளவில் வேக்கன்சி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கான ஒரு தேர்வாக நினச்சிக்கிட்டு படிங்க. வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக்கிட்டால் தான் நீங்கள் நினைக்கும் போது வாய்ப்பு கிடைக்காதுங்கிறத ஒரு செய்தியை மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. உங்களால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு படிங்க. இந்த ஆண்டு உங்களுடைய வெற்றியை ஒரு முத்திரை பதிக்க என்னுடைய சார்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.